friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் ஆசை இப்பதான் வந்து நடந்துருக்குன்னு சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில இப்ப GoPro Hero 11 Black பாத்தீங்க அப்படினா வச்சிருக்கேன். நம்ம இதோட அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போறோம். இதுக்காக தான் வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோட அன்பாக்சிங் மட்டும் கிடையாதுங்க. நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேமராவும் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கான ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த கேமரா தான். ஸோ இதை நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வந்து இந்த கோப்ரோவில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து எப்படி இருக்குது இந்த கோப்ரோ வழியா அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவும் அண்ட் இதில் நான் ஃபேஸ் பண்ண அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்ட் நான் ஏன் இந்த கோப்ரோ வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். GoPro Hero 11 Black பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்குது. இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம உள்ளே இருக்க பாக்ஸ்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் குயிக் அப்படிங்கிற ஆப் மூலிமா நம்ம GoPro வந்து நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வித் சப்ஸ்கிரிப்ஷனோட நம்ம வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியும் அந்த ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கேமரா பற்றி போட்டிருக்காங்க. இது வந்து 27 மெகாபிக்சல் 5.3K வரைக்கும் இதில் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்லோமோ, அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா GP2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 5.0 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். கேமரா நான் எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. எவ்வளோ டாலருக்கு நான் இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா $432 வந்து வாங்கியிருக்கேன். கேமராவோட விலை மட்டுமே $400 வித் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா $37 வருது. ஸோ டோட்டலாக நம்ம கிராண்ட் டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $432 பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேமராவை. நம்மளோட இந்தியன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட விலை வந்து நமக்கு வருது. ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸுக்கு இது கூட கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 கிட்டையாவது பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா 51,000 வந்து இந்த கேமரா நம்ம இந்தியாவில் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கு 36,000ங்கும் போது நல்ல ஒரு சேவ் அப்படிங்கிறனால தான் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்லெட் இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அந்த டிப்ஸ் இது எப்படி வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் உள்ளே இருக்க அந்த மவுண்ட் எல்லாமே வந்து ஹெல்மெட்டில் போடுற மாதிரி இருக்குது. நார்மல் இதுலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ளே வந்து குயிக் ஆப்பில் வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உள்ள பேட்ரி எப்படி கேப்சர் பண்ணணும், எது பவர் பட்டன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கார்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து குயிக் ஆப்பை பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம GoPro வந்து ஆன் பண்ண உடனே பேட்டரியும் மெமரி கார்டும் போட்டு தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும். அது ஆன் பண்ண உடனே வந்து அதுவே வந்து குயிக் ஆப்பை வந்து கேட்கும் இன்ஸ்டாலேஷன். ஸோ நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களோ அது கூட இன்ஸ்டால் பண்ணி அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து C டைப் கேபிள் வந்து சார்ஜிங் கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எண்டூரா பேட்ரி வந்து ஒன்று வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சார்ஜர் கேபிள் C டைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எண்டூரா பேட்ரி ஒன்று. அண்ட் அது போக 2 மவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹெல்மெட்டில், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து GoProவில் அந்த கீழே மவுண்ட் பண்ணுறதுக்காக 2மே வரக்கூடியது. இதெல்லாமே அப்படியே அந்த செட்டாக இதுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த GoProக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஸ்க்ரூ அந்த GoProக்கான அந்த மவுண்ட் இது தான். ஸோ நான் ட்ரைபேடோ அதுக்கப்புறம் மெமரி கார்டு இதெல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நார்மலாக இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோட பின்னாடி வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து குயிக் ஆப்பில் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட GoPro கேமரா வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குன்னு பாருங்கள். மெயினாக நான் ஏன் GoPro வாங்கினேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இந்த கேமராவை வந்து நான் சூஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு சைஸ் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஃப்ரண்ட்டும் இருக்குது பேக்கும் இருக்குது. ஸோ நம்ம vlogலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ GoProவோட லுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. சைடில் இருக்க பட்டன் தான் வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கேப்சருக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எடுத்து விட்டுட்டு ஒரு ட்ரைபேட் இல்லை அப்படின்னா எந்த இடத்துல நம்ம ஹெல்மெட்டோ இதில் மவுண்ட் பண்ணணுமோ அதுக்கான இது போட்டுட்டு அதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்லேருந்து அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்க்கவே வந்து பக்காவாக சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து கவர்லாம் ஓப்பன் பண்ணி கேமரா வந்து ஆன் பண்ணிடலாம். நான் வாங்கியிருக்கேன் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு கிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் கேமரா இப்போ நம்ம பார்த்த இந்த அசசரிஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும். இதுலேயே வந்து பண்டில் பேக்கு அதுக்கப்புறம் இந்த vlogக்கான ஃபுல் கிட்டோடு சேர்ந்து கேமரா சேர்ந்து வரும் இல்லையா, அதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் $100-150 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாமே அதில் யூஸ் ஆகுமானோ நமக்கு வந்து தெரியாது. அதனால் இப்போதைக்கு பேசிக்காக கேமரா இந்த கிட்டோட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேமரா பேசிக்கான இது மட்டும் தான் வாங்கினால கேமரா ப்ளஸ் அந்த அசசரிஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இந்த பேட்ரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அதை வந்து கீழே புஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மேலே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேட்ரி வந்து எண்டூரா பேட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ சார்ஜிங் வந்து C டைப் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கும் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கேபிள் போட்டு சார்ஜிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக சார்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டு நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிடலாம். மெமரி கார்டும் நான் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது எல்லாமே வீடியோட பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ மெமரி கார்டையும் பார்த்தீங்கன்னா பேட்ரி எடுத்துகிட்டு நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ மெமரி கார்டு போடும் போது கரெக்டாக எந்த பக்கம் போடணுமோ அதை பார்த்து வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரியும் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு லைட்டாக அதை புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அது டைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆகிக்கும். இப்போ சைடில் இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டனு. ஸோ அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா GoPro கேமரா பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு. சார்ஜுமே நான் போட்டது தான். அதுக்கப்புறம் இன்னும் அந்த குயிக் ஆப் கூட எல்லாம் நான் இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி 11 black அப்படின்னு வரும். பின்னாடி வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ இங்கிலீஷ் தான் அது கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அக்ரி அந்த இது கேட்கும். அதெல்லாமே கொடுத்துட்டு GPS வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து கேட்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அதுவே பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ஆப் கூட வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வர இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படியே ஃபுல் ஸ்டெப்ஸும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். அது வரைக்கும் இந்த GoPro கேமராவும் பார்த்தீங்கன்னா ஆனில் இதே மாதிரி அப்படியே ஆனில் வந்து வைக்கணும் நம்ம. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோடிங் அதுக்கப்புறம் கேமரா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் கேட்கும். அதெல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஸ்க்ரீன் லாக் அண்டு ஆன் ஆஃப் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கான ஆப்ஷனு. ஸோ இந்த ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அதில் வந்து பிளாங்காக வேணும், வெறும் டைமு டேட்டா அந்த மாதிரி எவ்வளோ பேட்ரி அது மட்டும் தெரியும்னா வச்சுக்கலாம். இல்லை பேக்கில் என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதுவே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஆகணும்னா அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து மாற்றிக்கலாம். வீடியோ மோடில் போனோம் அப்படின்னா பேட்ரி வந்து ஹை குவாலிட்டியிலிருந்து பேட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். கண்ட்ரோல்ஸில் போனீங்க அப்படின்னா ஈஸி அண்ட் ப்ரோ இருக்கும். ஈஸியில் வந்து வெறும் 1080 பிக்சல் நார்மல் இது தான் இருக்கும். ப்ரோ கொடுத்தீங்கன்னா தான் 4K 5.3K வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ ப்ரிஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் டேட் அண்ட் டைமு ஒய்ஃபை ஒயர்லெஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து ப்ரோ ஆன் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து 3 ஃபோட்டோஸ்லேயே நமக்கு வந்து 3 ஆப்ஷன் கிடைக்கும். எடிட்டில் போயிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி லீனியர்லையோ ஒய்டோ இல்லை பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எடிட்லேயே வந்து லென்ஸ் எந்த மாதிரி வேணும் கலர் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அண்டு வீடியோஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே கீழே ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வீடியோஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து 4Kல இருக்குது. நீங்கள் 5.3Kலையோ இல்லை 1080லையோ 2Kலையோ உங்களுக்கு எவ்வளோ இதில் லென்ஸ் இது வச்சு எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒய்டு கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஸ்லோமோ இருக்குது. 8x 8:2 வரைக்குமே நம்ம வந்து வச்சுக்கலாம்.
அண்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லென்ஸ் வியூ வந்து லீனியர் வைடு அதுக்கப்புறம் ஹைப்பர் வியூ சூப்பர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாப்பில் வந்துட்டு டைம் வார்ப் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரையல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லைட் பெயிண்ட்டு, வெஹிக்கல் லைட்ஸு, டைம் ஸ்லாம்ப்பு, இதில் எல்லாத்துலேயும் ஒரு சிலது மட்டும் நான் ட்ரையல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் இதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருந்த சூப்பர் ஃபோட்டோ, ரா ஃபோட்டோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே வந்து டே லைட்டில் டே டைமில் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறனால ஒரு ஈவினிங் டைம் அந்த லைட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நான் நினச்சதை விட அழகாக வந்து விழுந்துருந்துச்சு. ஆனால் நைட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இல்லை பார்க்குறதுக்கே. அண்ட் இந்த இமேஜும் பாருங்கள், இது எதுவுமே வந்து அந்த பூவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இமேஜை வந்து கேப்சர் பண்ணவே கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஹாய் நீ பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? என்ன கேக்குதான்னு விரட்டுறடா எல்லாத்தையும். ஸோ ஆடியோ செக் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பேசுறது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ வந்து நான் மைக் எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த கோப்ரோவில் இருக்கிற அந்த மைக்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேசியிருக்கோம். ஸோ ஸ்லோமோ வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்துச்சு. என்ன சொல்கிறதுனா அதில் வந்து சினிமாட்டிக்காக வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுக்க முடியும். பட் நான் சும்மா ட்ரையலுக்காக எடுத்த ஷார்ட்ஸ் தான் இதெல்லாமே. அது லீனியர் இதில் வச்சு வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவே வந்து பார்க்குறதுக்கு. அண்டு நெக்ஸ்ட் இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில், ஸோ அந்த டைமில் வீடியோஸ் வந்து எடுக்கும் போது எப்படி அதை வந்து கேப்சர் ஆகுதுங்கிறதுக்காக இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப வியூ பார்த்தீங்கன்னா லீனியரில் வச்சு வந்து எடுத்தது. ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து 4Kல வந்து வந்துருந்துச்சு. அண்ட் இது வந்து ஹைப்பர் வியூவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஹைப்பர் வியூவில் வைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு வியூ அந்த லென்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இது வந்து சூப்பர் வியூவில் வச்சு நம்ம எடுக்கும்போது. ஸோ வீடியோஸில் சைடில் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஹைப்பர் வியூ, சூப்பர் வியூ, வைட் ஆங்கிள், லீனியரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 4லையுமே நம்ம வச்சு எடுக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அந்த வியூ வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 5.3Kல தான் இதெல்லாமே வந்து எடுத்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. கலரில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளாட் அப்படிங்கிற கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா டல்லாக ஷேடாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நேச்சுரலான கலர். ஸோ நேச்சுரலாக அங்கே என்ன கலர் இருக்கோ அதை அப்படியே வந்து காட்டுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோஸில் கலர் ஆப்ஷன்ஸில். அதே வந்து வைப்ரண்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஷியேட் தெரியும். கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லைட் பெயிண்டிங், அதுக்கப்புறம் வெஹிக்கல் லைட்ஸ், இதெல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி எடுக்கணும்னு கூட தெரில. ஸோ சும்மா ஒரு ட்ரையலுக்காக எடுத்த வீடியோஸ் தான். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் இன்னுமே கிளியராக உங்களுக்கு வந்து அதை வந்து போடுறேன் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு. அண்ட் இதில் இருக்க மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் ஒரு ஜூம் ஆப்ஷனோ இல்லை வந்து பாஸ் பண்ணுற ஆப்ஷனோ இல்லை ஸ்லோமோக்கோ இல்லை வியூ வந்து ஹைப்பர் வியூலேருந்து சூப்பர் வியூக்கு மாதிரி அந்த மாதிரி எந்த ஸ்க்ரீனில் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரும்ப கேமரா கேப்சரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப நீங்கள் உள்ள இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி பார்க்குற மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஜூம் ஆப்ஷன் வேணும்னா ஜூம் வச்சு இங்கேயே வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஸ்லோமோவில் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த 2x இல்லை 4x உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோமோ வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேப்சர் பட்டனே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது நம்ம எதுவுமே வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற இதே வந்து கொடுக்கல. அந்த ஸ்க்ரீனில் வந்து பிளெயினாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக இப்போ ஃபோனில் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது நம்ம ஜூம் பண்ணி காட்டணும்னா எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம எடுப்போம் இல்லை பாஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதே கிடையாது. அது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது ஒன்று மட்டும் எனக்கு மெயினாக ரொம்ப வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இதில் வந்து இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே. மற்றபடி இதை வீடியோஸ்க்குன்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டே டைமில் அப்படிங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து அந்த லென்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லீனியரு, வைடு, சூப்பர் வியூ, அதுக்கப்புறம் ஹைப்பர் வியூ அதெல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இருக்க என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் மட்டும் கிடையாது, லீனியர் ப்ளஸ் ஹரிசான் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள்
நீங்கள் வீடியோ எந்த இதில் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த லீனியர் ப்ளஸ் ஹரிசான் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம 360 டிகிரிலையும் இந்த கேமராவை நம்ம ரொட்டேட் பண்ணாலும் நம்மளோட கேப்சர் பண்ணுற அந்த வீடியோ இது வந்து எதுவுமே ரொட்டேட் ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த லீனியர் ப்ளஸ் ஹரிசான் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டாண்டர்டான ஒரு இதில் வச்சு 4K 60 fps வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ கேப்சர் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேப்சர் பட்டன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன இமேஜ் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆச்சோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமராவை ரொட்டேட் பண்ணாலுமே எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சைடில் நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கேமராவில் கேப்சர் ஆன வீடியோ. ஸோ கரெக்டாக என்னோடய கை ஷேக்னால மட்டும்தான் அந்த கேமரா லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரைபேட் அண்ட் மெமரி கார்டு எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்துடலாம். இது எவ்வளோ சொன்னீங்க? 1800 மேம். இதுவுமே அந்த அளவுக்கு தான் சார்ஜ். எல்லாமே சேம் தான். 40 எல்லாம் சேம் பேட்டரி கம்பெனி தான். டெலிசின் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரே பேட்டரி டெலிசின் தான் இருக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. ஓகே ஓகே. இப்போ இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி வரும். இந்த கார்டுக்கு பில்லோட 10 இயர்ஸ் வாரண்டி வரும். இது எவ்வளோ சொன்னீங்க? 2400. ஸோ 10 வருஷம் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் அட்டை மட்டும் பத்திரமா இருக்கணும். இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் உடனே கொடுக்கும். மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே வராது. இன்கேஸ் நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணீங்க, பேர்ன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேர்ன்ட் வாரண்டி கிளைம். தப்பா சொல்லிட்டேன். இது 2100. இந்த பாக்ஸ் டைப் வெறும் சாக்கெட் மட்டும் வருது இல்லை, அதுதான் வந்து 1500. 2 பேட்டரி போடுற மாதிரி வர்றது. சரி போனி, அதுக்கு தான் கேட்டேன். இது 3த்தையும் போட்டுக்கலாம். அப்படியே பவர் பேங்க்ல சைமல்டேனியஸா 3மே சார்ஜ் ஆகும். அது வந்து இப்படி சாக்கெட் மாதிரி இருக்கும். 600. பட் இன்ஸ்டாக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்ஸ்டாக்கு இதுலேயே உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் என்ன என்கொயரி வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு என்ன வேணுமோ இது ப்ரெஸ் பண்ணி இது இருக்குமா இல்லை அப்படியே இது வந்துடுமா? ஜஸ்ட் அப்படியே அப்படியே வந்து. ஓகே ஓகே ஓகே. மெமரி கார்டு அண்ட் ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான தேவா சிஸ்டம் சொல்யூஷனில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த கடையோட வீடியோ நிறையா வந்து நான் பார்த்தேன். ஸோ ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 3000 ரூபாய் வந்துச்சு. ஸோ கேமரா ப்ளஸ் 3000 அப்படிங்கும் போது 39,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த கேமராக்காக ஃபுல்லாக செலவு பண்ணி வாங்கியிருக்கோம். ஆனால் இதுக்கான பில்லிங் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த கார்டில் மட்டும் சீல் வச்சு சைன் பண்ணி அந்த டேட் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி. இந்த கார்டை பத்திரமா வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பில்லு ஏன் இது வரைக்கும் சென்ட் பண்ணலான்னு தெரில. ஆனால் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து சென்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ட்ரைபேடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரியும் வச்சுக்கலாம். செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு லென்த் வருதோ அந்த அளவுக்கு இழுத்து நம்ம வந்து மொபைல் அண்டு கோப்ரோ இந்த கேமராவுக்கும் சேர்த்து நம்ம வந்து 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மொபைலுக்கான ஹோல்டர். இதை வந்து நான் கழட்டிட்டேன். அதுக்கு பதிலாக இப்போ நான் கோப்ரோக்கானது வந்து அந்த ஸ்க்ரூ வச்சு நான் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ 2க்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க குட்டி ரிமோட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் கனெக்ட் பண்ணும் போது அதுக்கு கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் 600க்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு ப்ரைஸ் அந்தளவுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை 600 அப்படிங்கும் போது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ அதுக்கு கோப்ரோக்காக நான் வாங்கினது. இந்த மெமரி கார்டு, ட்ரைபேடு மட்டும்தான். அண்ட் இது கோப்ரோ பவுச்சும் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் என்னோட இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.